இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பிரியமாய் இருந்தால். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த காரியம் நாங்கள் பார்க்கலாம். வேதாகமத்தில் கானான் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசமாக இருக்கிறது. அதாவது இந்த காரியத்தில் சொல்லுகிறார்கள், தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பாராக இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிறதான அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல எங்களை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி நபர்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தால் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில தருவார் என்றதுக்கு இந்த வசனமும் இந்த காரியமும் உதாரணமாக இருக்கிறது. நாங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது, தேவன் மேல பிரியமாய் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, தேவனும் எங்களின் மேல் பிரியமாய் இருக்கிறார். அப்படி அவர் பிரியமாய் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல தேவன் எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கலாம். ஆகையால நாங்கள் தேவனுடைய நீதிகளை கடைபிடித்து தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனும் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். அப்படி தேவன் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கும்படி நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தருவார். ஆகையால எப்பொழுதும் நாங்களும் தேவன் மேல பிரியமா இருக்கணும், அவரும் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கும்படி நாங்கள் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேணும். அப்படி நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் எங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். Have a nice day.